ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டுல முதலாவது நாள்ல நாங்க பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். காலங்கள் கடந்து கொண்டே போகின்றது. வாழ்க்கை முறையில எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. வரும் தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து நீங்க நல்லபடி முன்னேறுவதற்கு மிஸ்டர் கிரிஞ்ச் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அத மாதிரியே எத்தனையோ பேர் போட்டிருந்தாங்க, போன வருஷம்லாம் வச்சு செஞ்சிட்றாப்பா, இப்படித்தான் ஒவ்வொரு வருஷத்தையும் எதிர்பார்க்கிறோம். இந்த வருஷமாச்சும் நல்லா வரும், இந்த வருஷமாச்சும் நல்லா வரும்னு சொல்லி, ஆனா ஒன்றுமே நல்லா வரையில, எல்லாம் அடிமேல அடியா விழுதுன்றாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த ஃபீல் தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் ஒரு விடயத்தை நினைத்து நாங்க திருப்தி பெறலாம். என்னன்னு சொன்னா, என்னதான் வேதனைகள் தடைகள் எங்களை இழுத்து போட்டுன்றாலும் நாங்க மீண்டு வரணும். அதை தாண்டி கால் கையோடு தான் இந்த வருடத்துல இருக்கிறோம், மற்றது உயிரோடு தான் இருக்கிறோம். அதுதான் முக்கியமான ஹைலைட். என்ன சொன்னா, 2024ஆம் ஆண்டு கடைசி பகுதியில நாங்க எதிர்நோக்கிற அழிவுகள் ஏராளமா இருக்குது. நாங்கள் எத்தனையோ அழிவுகளை எதிர்நோக்கிட்டோம். அது பழக்கப்பட்ட இனம் தான். நாங்கள் சொல்ல முடியாத வரலாறுகளும் கணக்கு இருக்குது. இதை தாண்டி இப்ப அண்மை காலமாக அதிகமான விபத்துக்களை நாங்க சந்திச்சிருந்தோம். அது இலங்கையில எங்க பார்த்தாலும் 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா ஒவ்வொரு விபத்துக்கள், உயிரிழப்புகள், சிறியவர்கள் பிற பெரியவர்கள் வரை எத்தனையோ பேர் உயிர்களை விட்டுருக்குறாங்க. ஏன் இந்த அளவுக்கு விபத்து நடக்கிறது என்று சொல்லி ஒரு கேள்வி எல்லார மனத்திலேயும் இருந்தது. நம்பி ஒரு கொழும்புக்கு போட்டு வர ஒரு பஸ்ல வேற இயலாது, நம்பி ஒருத்த பைக்ல போயிடாது என்ற மாதிரி பிரச்சனைகள் இருந்தோம்னா இருந்தது. இது கூட பரவாயில்ல. இப்ப கிட்டடியில ஒரு 2-3 நாள் இருக்கு, 179 பேரோட போன ஒரு விமானம் தரையிறங்கும் போது இயந்திர கோளாறு காரணமாக அடி உண்டு வெடித்து அந்த 179 பேர் இறந்துட்டாங்க. தெய்வாதீனமா 2 பேர் தான் தப்பி இருக்கிறாங்க. வாழ்க்கையின் கட்டாயத்தை பாருங்க. அந்த 2 பேர் தப்பணுமன்றிருக்கு இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. ஒன்று விமான பணியாளர், இன்னும் ஒன்று அதுல பயணித்த பேசஞ்சர் ஒரு ஆள். அப்ப இதெல்லாம் நடக்குது, என்னத்துக்கு நடக்குன்னு தெரியல. எத்தனையோ கனவுகள், எத்தனையோ எதிர்பார்ப்புகளை சுமந்து கொண்டு எத்தனையோ பேர் எங்கிற வீடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு வேலையை நோக்கி அந்த நாட்டுக்கு பயணித்திருப்பாங்க. கர்ப்பிணி தாய்மார்கள் அதுக்கு இருந்திருப்பாங்க. தன் குழந்தையை பார்க்கறதுக்காக ஒரு கணவன் இல்லாட்டி மனைவியோ ஒரு இடத்துக்கு சென்றிருப்பாங்க. ஸோ அந்த 179 பேருமே எதிர்பார்க்க கூட இல்லை. அந்த இடத்துல கண்மூடி முழிப்பதற்குள்ள அந்த உயிரிழப்புகள் நடந்தது. அதிகமான துயருக்குரிய பிரதேசமாக அந்த நாட்டு அதிபர் அந்த இடத்தை அறிவிச்சிருக்கிறார். ஸோ காலங்கள் எல்லாமே மாறிக்கொண்டு போகும். எத்தனையோ பரிப்பினைகள் வரும். யாரையும் நம்பக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியும் வரும். எல்லாரும் எங்களுக்கு வச்சு செஞ்சுட்டாங்களே என்ற மாதிரியும் இருக்கும். ஸோ யார் தான் என்ன விஷயத்தை எப்படி செஞ்சான எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான். ஒருத்தனங்களை ஏமாத்துறான்னு சொன்னா நாங்கள் தான் அவனுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மையான ஒன்று. ஸோ முடிந்த வரியத்தை கதைப்பதை நிறுத்திவிட்டு இனி வருகின்ற வருடங்கள் என்ன மாதிரி ஹோலோட என்ன மாதிரி வெற்றிகரமாக செய்ய போறீங்கன்றதான் நீங்க என்ன செயற்படுத்தணும். ஏதோ நாளா நான் வீடியோ போடல, இன்றைக்கு நியூ இயர், இன்றைய கட்டாயம் ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் செய்து எனக்கு மனதில் தோணுன 1-2 விஷயத்தையும் கழிச்சிருக்கிறேன். நீங்க இந்த நியூ இயரை என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன்டாப்ப, எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்ன நினைக்கிறீங்களா? இல்லாட்டி ரொம்ப பாடுபட்டு நம்புறோ இனியாச்சும் நல்லா வரணும் நினைக்கிறீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் போடுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். மறக்காம நம்ம மிஸ்டர் கிரிஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா?